கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்த இடத்திற்கு அதிக அளவில் ஆம்புலன்ஸ் வந்ததில் தங்களுக்கு சந்தேகம் உள்ளதாக தவேக வழக்கறிஞர் அறிவழகன் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் விதிகளை மீறி ஒரே நாளில் இரவில் 39 பேருக்கு பிரேத பரிசோதனை செய்தது எப்படி என்று தவேக வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். அதாவது உடல் கூராய்வுங்கிறது அதாவது ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு 39 பேருக்கு அவங்க உடல் கூராய்வு செஞ்சிருக்காங்க. நைட்டே வந்து இன்பார்ம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு? இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க? அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூராய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா? கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தின் பின்னணியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்களின் சதிவலை உள்ளதாகவும் அறிவழகன் குற்றம் சாட்டினார். விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா செருப்பு அடித்து வீசினாங்க. செந்தில் பாலாஜியை குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் மேல வீசப்பட்டது. ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது விஜயை பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்களோ நிச்சயமா அவர் மேல வந்து செருப்பை தூக்கி வீசுவதற்கு தேவையில்லை. அது எங்கிருந்து யார் தூக்கி வீசினா? ஆக இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாளைக்கு காமிச்சு நிச்சயமா இந்த சதிவலையில பின்னப்பட்டிருக்கிற அனைவரும் கண்டிக்கப்படுவார். திருச்சியில தொடங்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது, நாகப்பட்டினத்துல பிரச்சனை கிடையாது, அரியலூர்ல பிரச்சனை கிடையாது, நாமக்கல்ல பிரச்சனை கிடையாது, கரூர்ல மட்டும் நடப்பதற்கான காரணம் என்ன? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.